விஜயின் மௌனத்தில் 1000 வார்த்தைகள் அடங்கியிருக்கும் கூறுகிறார் நடிகர் சௌந்தரராஜா. நடிகர் விஜய் ஜூன் 22 அன்று தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடினார். இவருக்கு அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், திரை நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் சென்னையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் சௌந்தரராஜா விஜயின் அரசியல் பயணம் பற்றி பேசினார். அப்போது பேசிய அவர், விஜய் அண்ணாவின் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களாக இருந்து இன்று தொண்டர்களாக மாறியிருக்கீங்க. நீங்க மட்டுமல்ல, அடுத்தடுத்து லாரி ட்ரெயின் ஃப்ளைட்னு 2026க்கு வந்துகிட்டே இருக்காங்க. நான் மிகைப்படுத்தி பேசல. இந்த உற்சாகம் தான் பலருக்கு பயத்தை உண்டாக்கும். அந்த உற்சாகம் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கணும். விஜய் அரசியலில் தாக்கு பிடிப்பாரா? அவருக்கு பேசவே தெரியாதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்களுக்கு பதில் கொடுக்கவே இல்லை. இப்போ சொல்றேன், மௌனத்திற்கு இருக்கும் சக்தி மிகப்பெரியது. விஜய் மிகவும் சைலண்டான நபர். அந்த சைலன்ஸுக்குள்ள மிகப்பெரிய வைலன்ஸ் இருக்கு. அந்த வைலன்ஸ் எதிராக மட்டும்தான் வெளியே வரும். விஜய் மிகப்பெரிய பேச்சாளர். விரைவில் நீங்க அதை பாப்பீங்க. பேச்சாளர்கள் பக்கம் பக்கமா பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை பேசினாலே போதும். தமிழக அரசியலை படிங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு ஏன் 10 லட்சம் கொடுக்கணும்? நீங்கள் ரசிகராக இல்லாமல் தொண்டராக மாறுங்க. அரசியல் படித்து கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி கேட்டால்தான் பதில் கிடைக்கும். நாம வாழ்ந்து நம்மால் முடிந்தவரை இயலாதவர்களுக்கு நல்லது செய்வோம். விஜய் அண்ணா வழியில் மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்லது செய்வோம் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து நடிகர் சௌந்தரராஜா பேசுகையில், தளபதி விஜய் அண்ணா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் 50வது பிறந்த நாள் பொன்விழாவை விமர்சையாக கொண்டாடி வருகிறோம். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் மாவட்ட தலைவர் அண்ணன் பாலமுருகன் தலைமையில் அம்பத்தூர், மாதாவரம், மதுரவாயல் மற்றும் ஆவடி என 4 தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த தொகுதியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள், ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் என பலருக்கும் கணினி, டிஷர்ட், அரிசி, சேலை, இஸ்திரிப்பட்டி என 20 லட்சம் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளனர். இந்த இடத்தில் ஒரு கருவியாக நிற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விஜயின் மௌனத்தில் 1000 வார்த்தைகள் அடங்கியிருக்கு. நேரம் வரும்போது சரியாக பேசுவார். ஒரு தம்பியாக அவருடன் பழகிய எனக்கும் அவரது கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. அதை நீங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார்.